20 பிப்ரவரி 2016 500 வீரர்களை கொண்ட சிஆர்பிஎஃப் கான்வாய் ஜம்முலேருந்து ஸ்ரீநகரை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. இந்த கான்வாயை தாக்குற திட்டத்தோட சில பயங்கரவாதிகள் பாம்போர் அப்படிங்கிற இடத்துல இந்த கான்வாய் வர பாதையில் பதுங்கியிருந்தாங்க. இந்த கான்வாய் கிட்டத்தட்ட 4:20 மணிக்கு காஷ்மீரில் உள்ள பாம்போரை கிராஸ் பண்ணுது. பாம்போரை இந்த கான்வாய் கிராஸ் பண்ணும்போது அங்கே பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் இந்த கான்வாயை ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்ஸ், கிரனேட்ஸ் எல்லாம் வச்சு கடுமையாக தாக்குறாங்க. இந்த தாக்குதலில் 11 சிஆர்பிஎஃப் வீரர்கள் காயமடைகிறாங்க. கான்வாய் தாக்குதலுக்கு உள்ளாகிறது தெரிஞ்சதும் இந்த கான்வாயோட ஆர்ம்ட் எஸ்கார்ட்ஸ் உடனடியாக களத்தில் இறங்கி பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க. நம்ம வீரர்களுடைய பதில் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பயங்கரவாதிகள் இந்த மோதல் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டுடைய காம்பவுண்டை ஏறி குதித்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாங்க. சிஆர்பிஎஃப் உடைய ஒரு டீம் அந்த பயங்கரவாதிகளை விரட்டிட்டு போகிறாங்க. இன்னொரு டீம் காயமடைஞ்ச வீரர்களை மீட்கிறாங்க. இந்த தாக்குதலில் காயமடைஞ்ச 11 சிஆர்பிஎஃப் வீரர்களில் ஹெட் கான்ஸ்டபிள் போலா பிரசாத் சர்மாவும் கான்ஸ்டபிள் ஆர்கே ரெய்னாவும் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிடுறாங்க. அதே சமயம் நம்ம வீரர்களுக்கு பயந்து ஓடின பயங்கரவாதிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் பில்டிங் உள்ள புகுந்துடுறாங்க. 20 பிப்ரவரி 2016 ஒரு சனிக்கிழமைங்கிறதுனால அந்த இன்ஸ்டிடியூட் அன்றைக்கி லீவாக இருக்கணும்னு நினைக்கிற நம்ம வீரர்கள் அந்த பில்டிங் உள்ள நுழைய தயாராகிறாங்க. அப்போ தான் அந்த இன்ஸ்டிடியூட் அன்றைக்கி லீவ் இல்லைன்னும் ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட 100லேருந்து 120 காஷ்மீர் பொதுமக்கள் அந்த பில்டிங்குள்ளே இருக்காங்கங்கிறதும் தெரிய வருது. உடனடியாக அந்த பில்டிங்கில் சிக்கியிருக்கிற அப்பாவி பொதுமக்களை சேஃபாக மீட்கிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க நம்ம வீரர்கள். இந்த சம்பவத்தை பற்றி தெரிய வந்ததும் பக்கத்தில் இருந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் பெட்டாலியன்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. சிஆர்பிஎஃப்பும் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸும் இந்த ஆப்ரேஷனுக்கு சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸுடைய ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் குரூப்பும் ஆப்ரேஷன் நடக்கிற ஸ்பாட்டுக்கு வராங்க. நம்ம பாதுகாப்பு படைகளுடைய இந்த ஜாயிண்ட் டீம் அந்த பில்டிங் உள்ளே என்டர் ஆகுறாங்க. அந்த பில்டிங் உள்ள என்டர் ஆனதும் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் நம்ம வீரர்களை கடுமையாக தாக்குறாங்க. நம்ம வீரர்களும் பயங்கரவாதிகளுக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க. இந்திய வீரர்களுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாத பயங்கரவாதிகள் அந்த பில்டிங்குடைய டாப் ஃப்ளோரில் போய் பதுங்கிக்கிறாங்க. இந்த கன் ஃபைட்டை ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக பயன்படுத்தி அந்த பில்டிங்கில் இருந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றி வெளியில் கொண்டு வராங்க நம்ம வீரர்கள். இந்த நிலைமையில் அந்த பில்டிங் உள்ள பொதுமக்கள் யாராவதும் இன்னும் சிக்கியிருக்காங்களா அப்படிங்கிறதும், பில்டிங் உள்ள எத்தனை பயங்கரவாதிகள் இருக்காங்கங்கிறதும் தெளிவாக தெரியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. காஷ்மீரில் இருக்கிற மக்களுக்கு சுய தொழில் தொடங்க பயிற்சி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவுற ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட். இந்த JKEDI பில்டிங் 10,000 சதுரடி பரப்புள்ள 4 மாடி கட்டடம். இந்த பில்டிங்குடைய ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் கிளாஸ் ரூம்ஸ், ஆஃபீஸ் ரூம்ஸ், லெக்சர் ஹால்ஸ்னு பல ரூம்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு ரூமாக போய் அந்த ரூம்ஸை கிளியர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் JKEDI பில்டிங்கில் பதுங்கி இருக்கிற பயங்கரவாதிகளை அழிக்கிற இந்த ஆப்ரேஷனில் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை களமிறக்க முடிவு பண்ணுறாங்க. கேப்டன் பவன்குமார் அவர்கள் தலைமையில் 10 பேராஎஸ்எஃப் உடைய ஒரு ஸ்குவாட் ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க. பயங்கரவாதிகளை பற்றியும் அந்த பில்டிங்கை பற்றியும் ப்ரீஃபிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதிக ரிஸ்க் உள்ள இந்த பில்டிங் இன்டர்வென்ஷன் ஆப்ரேஷனுக்கு தயாராகிறாரு கேப்டன் பவன்குமார். மாடிப்படியை பயன்படுத்தாமல் அந்த பில்டிங்குடைய ஃபயர் எக்ஸிட்டை பயன்படுத்தி பயங்கரவாதிகள் இருக்கிற ஃப்ளோருக்கு போகிறாங்க கேப்டன் பவனும் அவருடைய டீமும். அந்த ஃப்ளோரில் இருந்த ஒவ்வொரு ரூமையாக கிளியர் பண்ணிக்கிட்டே போகிறாங்க இந்த டீம். அப்போது ஒரு ரூம் உள்பக்கமாக லாக் ஆகி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரூமில் பயங்கரவாதிகள் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. உடனடியாக அந்த ரூமுடைய கதவை உடைக்கிறாரு கேப்டன் பவன். அந்த கதவு ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் அந்த ரூமில் பதுங்கியிருந்த பயங்கரவாதி அவருடைய ஆட்டோமேட்டிக் ரைஃபிளை பர்ஸ்ட் மோடில் போட்டு கேப்டன் பவனை நோக்கி பல புல்லட்ஸை ஃபயர் பண்ணுறாரு. இந்த புல்லட்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக கேப்டன் பவன் டைவ் அடித்து பயங்கரவாதி இருக்கிற அந்த ரூம் உள்ளே போயிடுறாரு. ரூம்குள்ளே போய் விழுந்த கேப்டன் பவன் சுதாரிக்கிறதுக்குள்ளேயே கேப்டனுக்கு ரொம்பவே க்ளோஸ் ரேஞ்சில் இருந்த பயங்கரவாதி கேப்டன் பவனுடைய செஸ்ட்டை நோக்கி ஃபயர் பண்ணுறாரு. இந்த அட்டாக்ல ஒரு புல்லட் கேப்டன் பவனுடைய இதயத்தை தொலைச்சிக்கிட்டு போகுது. படுகாயம் அடைஞ்ச நிலைமையிலையும் கேப்டன் பவன் அந்த பயங்கரவாதியோட க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டிலில் ஈடுபட்டு அந்த பயங்கரவாதியை நியூட்ரலைஸ் பண்ணுறாரு. ஆனால் மோசமாக காயமடைஞ்சிருந்ததுனால அங்கேயே அன்கான்ஷியஸ் ஆகி விழுந்துடுறாரு கேப்டன் பவன். உடனடியாக அவருடைய டீம்மேட்ஸ் அவரை செக்யூர் பண்ணி பில்டிங்க்கு வெளியில் கொண்டு வராங்க. மயங்கிறதும் முழிக்கிறதுமா இருந்த கேப்டன் பவன் அந்த பில்டிங்கில் அவர் பார்த்த இந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான பல முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை அவருடைய சீனியர்கிட்ட சொல்கிறாரு. படுகாயமடைஞ்ச கேப்டன் பவன் அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கேப்டன் பவன் ஹாஸ்பிட்டலுக்கு போன அடுத்த சில வினாடிகளில் 9 பேராஎஸ்எஃப் உடைய டீம் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. பில்டிங் இன்டர்வென்ஷனுடைய பொறுப்பு 10 பேராஎஸ்எஃப் கிட்ட இருந்து 9 பேராஎஸ்எஃப் கிட்ட கொடுக்கப்படுது. இந்த பில்டிங் இன்டர்வென்ஷனுடைய பொறுப்பை ஏற்றுக்கிறாரு 9 பேராஎஸ்எஃப் உடைய கேப்டன் துஷார் மகாஜன். கேப்டன் துஷார் மகாஜன் காஷ்மீருடைய உத்தம்பூரை சேர்ந்தவர். ஸ்கூல் படிப்பை முடித்ததும் துஷார் அவர்களை இன்ஜினியரிங் படிக்க வைக்க முடிவு பண்ணுறாரு அவருடைய அப்பா. ஆனால் சின்ன வயசுலேயே இந்தியன் ஆர்மியில் சேரணுங்கிறதுல உறுதியாக இருந்த துஷார் அவருடைய அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி NDAல சேர்ந்துடுறாரு. அவருடைய கடின உழைப்பால் அவர் பேட்சோட சிறந்த கேடட்ஸில் ஒருத்தராக இருந்த கேப்டன் துஷார் அவர் ஸ்குவாட்ரனுடைய டிவிஷனல் கேடட் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். இதை தவிர கிராஸ் கண்ட்ரி ரன்னிங்லையும் பாக்ஸிங்லையும் சிறந்து விளங்கினார் துஷார். 2009 NDAவை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட ட்ரைனிங்காக IMAக்கு போனார்.
ஐஎம்ஏவை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2010 நயன்தாரா எஸ்எஃப்ல லெஃப்டினண்ட்டாக இணைஞ்சார் துஷார் மகாஜன். நயன்தாரா எஸ்எஃப் உடைய அட்வென்ச்சரஸான லைஃப் ஸ்டைல் கேப்டன் துஷாருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உலகத்தோட மிக சிறந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் ஒன்றான பேரா எஸ்எஃப்ல சர்வ் பண்ணுறத மிகப்பெரிய பெருமையாக பார்த்தாரு கேப்டன் துஷார். 2012-13 லடாக்கில் சர்வ் பண்ணினார் கேப்டன் துஷார். இந்த காலகட்டத்தில் பல ரீகானிசன்ஸ் அண்ட் சர்வேலன்ஸ் ஆப்ரேஷன்ஸில் பங்கெடுத்துக்கிட்டார் கேப்டன் துஷார். ஒரு கவர்ட் ஆப்ரேட்டிவாக செயல்பட்டு பயங்கரவாதிகளை பற்றியும் அவங்க பதுங்கி இருக்கிற இடத்த பற்றியும் பல முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை சேகரித்து கொடுத்தாரு கேப்டன் துஷார். இதுக்கப்புறம் ரொம்பவே டஃப்பான காம்பேட் டைவர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு காம்பேட் டைவர் ஆனார். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த பல அண்டர் வாட்டர் ரெஸ்கியூ மிஷன்ஸை தலைமை தாங்கி அந்த மிஷன்ஸை எல்லாம் வெற்றிகரமாக செஞ்சு முடித்தார் கேப்டன் துஷார். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போஸ்ட் ஆகி இருந்தப்போ கேப்டன் துஷார் மகாஜன் பல கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்காரு. கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன்ஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இப்போ பாம்போர் ஜேகே இடிஐ பில்டிங்கில் நடந்துகிட்டு இருக்கிற பில்டிங் இன்டர்வென்ஷன் ஆப்ரேஷனை பிளான், லீட் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற முழு பொறுப்பும் கேப்டன் துஷார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. கேப்டன் துஷார் அந்த பில்டிங்கை சுற்றி ஸ்னைப்பர்ஸை ப்ளேஸ் பண்ணுறாரு. அந்த பில்டிங் உள்ள போக ஒரு அசால்ட் டீமை ரெடி பண்ணுறாரு. நயன்தாரா எஸ்எஃப் அசால்ட் டீம் பில்டிங் உள்ள என்டராக தயாராகிறாங்க. அப்போ தான் இந்த ஆப்ரேஷனில் படுகாயமடைஞ்ச 10 பேரா எஸ்எஃப் கேப்டன் பவன்குமார் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டாருன்னு தெரிய வருது. இதை கேள்விப்பட்டதும் இன்னும் அதிக ஆக்ரோஷத்தோடு அந்த பில்டிங் உள்ள என்டராக தயாராகிறாங்க நயன்தாரா எஸ்எஃப் வீரர்கள். பயங்கரவாதிகளை கன்ஃபியூஸ் பண்ண பில்டிங்கோடைய 2 சைட்லையும் என்டராக முடிவு பண்ணுறாரு கேப்டன் துஷார். இதுக்காக நயன்தாரா எஸ்எஃப் அசால்ட் டீமை 2 ஸ்குவாட்ஸாக பிரிக்கிறாரு. இந்த 2 ஸ்குவாட்ஸும் பிளான் பண்ண மாதிரியே ஒரே நேரத்தில் பில்டிங்குடைய 2 என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போய் ஒவ்வொரு ஃப்ளோரையாக சானிடைஸ் பண்ணுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் முதல் ஸ்குவாட் சானிடைஸ் பண்ணி அந்த ஃப்ளோர்ஸை செக்யூர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரை செக்யூர் பண்ணுறதுக்காக செகண்ட் ஸ்குவாட் முன்னேறி போகிறாங்க. லான்ஸ் நாயக் ஓம் பிரகாஷ் செகண்ட் ஸ்குவாடுடைய ஸ்கவுட்டை லீட் பண்ணார். செகண்ட் ஃப்ளோரில் இருந்த ரூம்ஸை ஒவ்வொன்றா சானிடைஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க செகண்ட் ஸ்குவாட். அப்போது திடீர்னு 3வது மாடியில் இருந்த பயங்கரவாதிகள் 2வது மாடியில் இருந்த செகண்ட் ஸ்குவாட் வீரர்களை நோக்கி கடுமையாக சுட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரவாதிகள் இதே மாதிரி தொடர்ந்து தாக்கினா அவருடைய டீம்மேட்ஸுக்கு ஆபத்து ஏற்படுங்கிறத புரிஞ்சுக்கிற லான்ஸ் நாயக் ஓம் பிரகாஷ் அவர் பதுங்கி இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் வந்து பயங்கரவாதிகளை நோக்கி ஃபயர் பண்ணி பயங்கரவாதிகளுடைய மொத்த கவனத்தையும் தன் பக்கம் திருப்புறாரு. பயங்கரவாதிகள் லான்ஸ் நாயக் ஓம் பிரகாஷ் அவர்களை நோக்கி ஹெவியாக ஃபயர் பண்ணுறாங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி மற்ற வீரர்கள் எல்லாம் சேஃபான இடத்துல போய் பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் பயங்கரவாதிகள் ஃபயர் பண்ணின புல்லட்ஸில் பல புல்லட்ஸ் லான்ஸ் நாயக் ஓம் பிரகாஷ் அவர்கள் மேலே பாயுது. மோசமாக காயமடைஞ்ச நிலைமையிலையும் லான்ஸ் நாயக் ஓம் பிரகாஷ் அவரை பற்றி கவலைப்படாமல் பயங்கரவாதிகளோட தொடர்ந்து கன் ஃபைட்டில் ஈடுபட்டு ஒரு பயங்கரவாதியை சுட்டு வீழ்த்துறாரு. ஆனால் இந்த ஃபைட்டில் லான்ஸ் நாயக் ஓம் பிரகாஷ் அவர்கள் மேலே இன்னும் பல புல்லட்ஸ் பாயுது. அவருடைய டீம்மேட்ஸ் எல்லாம் சேஃபான இடத்துக்கு போயிட்டாங்கிறது கன்ஃபார்ம் ஆனதும் லான்ஸ் நாயக் ஓம் பிரகாஷும் சேஃபான இடத்த நோக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாரு. ஆனால் காயம் ரொம்ப மோசமாக இருந்ததுனால பாதி வழியிலேயே அன்கான்ஷியஸ் ஆகிடுறாரு. உடனடியாக லான்ஸ் நாயக் ஓம் பிரகாஷ் அவர்களுடைய டீம்மேட்ஸ் அவரை மீட்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பயங்கரவாதிகள் தொடர்ந்து ஃபயர் பண்ணி லான்ஸ் நாயக் ஓம் பிரகாஷை யாரும் மீட்க முடியாதபடி பண்ணிடுறாங்க. இந்த நிலைமையில் படுகாயமடைஞ்ச லான்ஸ் நாயக் ஓம் பிரகாஷ் அவர்களை மீட்கிறதுக்காக கேப்டன் துஷார் களத்தில் இறங்குறாரு. பயங்கரவாதிகளுடைய கடுமையான ஃபயரிங்க்கு நடுவில் எப்படியோ போய் அன்கான்ஷியஸாக இருந்த லான்ஸ் நாயக் ஓம் பிரகாஷ் அவர்களை மீட்டு அவரை மெடிக் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. லான்ஸ் நாயக் ஓம் பிரகாஷ் அவர்களை மீட்டதுக்கு அப்புறமா செகண்ட் ஃப்ளோரில் மீதம் இருந்த ரூம்ஸை கிளியர் பண்ணுறாங்க கேப்டன் துஷாரும் அவருடைய டீமும். செகண்ட் ஃப்ளோரை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தேர்ட் ஃப்ளோருக்கு முன்னேறி போகிறாங்க நம்மளுடைய வீரர்கள். தேர்ட் ஃப்ளோருடைய ஒரு ரூமில் இருந்து நம்ம வீரர்களை நோக்கி ஹெவியாக ஃபயர் பண்ணுறாங்க பயங்கரவாதிகள். உடனடியாக கேப்டன் துஷார் ஒரு கிரனேடை வீசி அந்த ரூமை கிளியர் பண்ணுறாரு. கேப்டன் துஷாருடைய ஸ்குவாட் தொடர்ந்து முன்னேறி போகிறாங்க. அப்போ பயங்கரவாதிகளுடைய ஹெவியான ஃபயரிங்கில் இந்த ஸ்குவாட் சிக்கிடுறாங்க. ரொம்பவே ஆபத்தான சூழ்நிலையில் அவங்க சிக்கியிருக்கிறத புரிஞ்சுக்கிற கேப்டன் துஷார் அவருடைய பாதுகாப்பை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஃபயரிங் வர ரூமை நோக்கி ஃபயர் பண்ணிக்கிட்டே முன்னேறி போகிறாரு. அப்படி முன்னேறி போகும்போது அவருடைய காலில் பல புல்லட்ஸ் பாயுது. ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத கேப்டன் துஷார் கடுமையான பதில் தாக்குதல் நடத்தி அந்த பயங்கரவாதியை காயப்படுத்துகிறாரு. பயங்கரவாதி மறுபடியும் ஃபயர் பண்ணுறாரு. இதில் கேப்டன் துஷார் அவர்கள் மேலே இன்னும் பல புல்லட்ஸ் பாயுது. கடுமையான வலியையோ அவருடைய பிளட் லாஸை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஃபுல் அக்ரெஷனோட அந்த பயங்கரவாதியை தாக்கி அந்த பயங்கரவாதியை நியூட்ரலைஸ் பண்ணுறாரு கேப்டன் துஷார் மகாஜன். ஆனால் அவருக்கு ஏற்பட்டிருந்த மோசமான காயங்களின் காரணமாக கேப்டன் துஷார் சரிஞ்சு விழுந்துடுறாரு. படுகாயம் அடைஞ்சிருந்த கேப்டன் துஷாரை உடனடியாக மீட்கிறாங்க அவருடைய டீம்மேட்ஸ். ஆனால் பில்டிங்கில் இருந்து வெளியில் வரதுக்கு முன்னாடியே கேப்டன் துஷார் மகாஜன் நாட்டுக்காக அவரோட உயிரை தியாகம் பண்ணிடுறாரு. இந்த ஆப்ரேஷனில் படுகாயம் அடைஞ்ச லான்ஸ் நாயக் ஓம் பிரகாஷ் அவர்களும் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிடுறாரு. கேப்டன் துஷாருடைய டீமை சேர்ந்த வீரர்கள் மீதம் இருந்த ரூம்ஸை எல்லாம் கிளியர் பண்ணி அங்கே வேறு எந்த பயங்கரவாதியும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மூலமாக இந்த ஆப்ரேஷன் முடிவுக்கு வருது. இந்த ஆப்ரேஷனில் ஒரு பயங்கரவாதியை எலிமினேட் பண்ணி நமக்கு முதல் வெற்றியை தேடித்தந்த கேப்டன் பவன்குமார் அவர்களுக்கு ஷௌரிய சக்ரா வழங்கப்பட்டுச்சு. அவருடைய டீம்மேட்ஸை காப்பாற்றி ஒரு பயங்கரவாதியை எலிமினேட் பண்ண லான்ஸ் நாயக் ஓம் பிரகாஷ் அவர்களுக்கு ஷௌரிய சக்ரா வழங்கப்பட்டுச்சு. இந்த ஆப்ரேஷனை திறமையோட தலைமை தாங்கினதுக்காகவும் அவருடைய டீம்மேட்ஸை காப்பாற்றினதுக்காகவும் லான்ஸ் நாயக் ஓம் பிரகாஷ் அவர்களை மீட்டதுக்காகவும் ஒரு பயங்கரவாதியை எலிமினேட் பண்ணதுக்காகவும் கேப்டன் துஷார் மகாஜன் அவர்களுக்கு ஷௌரிய சக்ரா வழங்கப்பட்டுச்சு.
நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணின கேப்டன் துஷார் மகாஜன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அவருடைய ஊரான உத்தம்பூரில் இருக்கிற உத்தம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுடைய பேரை மார்டர் கேப்டன் துஷார் மகாஜன் உத்தம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்னு மாற்றிருக்காங்க. இந்தியன் ஆர்மியுடைய கேப்டன் சௌரப் காலியா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.